2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம வாழ்க்கை சொன்ன பேச்சு நீ கேட்டு எல்லாம் உனக்கு ஆகும் தூடு போதும் அது போதும் அச்சோ ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா ஆன போதிலும் வீடு கட்டு நீ தினமும் ஒரு கிராமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கத்தி பாரு நீ ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா உன் வீட்டு நிலைமைய சொல்லி அப்பப்ப அண்ணன் கிட்ட பணம் வாங்குற டைப்பு. அதுக்கு வர பொண்ணு எதுக்கு குடுக்குறீங்கன்னு சொல்லி அண்ணனை கொடுக்க விடாம பண்ணிட்டா. என்னமோ மாசம் மாசம் டியூ வசூல் பண்ற மாதிரி அண்ணன் கிட்ட பணம் வாங்குறேன்னு பேசிட்டு இருக்கியே, என்னடி இதெல்லாம்? நீ குடுக்குற செல்லம் தான் அவளை இப்படி கெடுத்து வச்சிருக்கு. ஏப்பா ராத்திரி நேரத்துல அம்மா கூட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது கேட்கணும்னா நீங்க என்கிட்ட டைரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்க கோவத்துல அம்மா மேல காட்டுறீங்க? என்ன அம்மா கைஸ் வைக்கிறியா? இது என்ன? இதுக்குதான் இத்தனை கலாட்டாவா? இது டெக்ஸ்டைல் பில். அது தெரியுது. எதுக்கு அனாவசியமா 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்த? நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்ல. அப்பா வெயிட். இந்த பில் ஏ ரூம்ல இருந்ததால நான் தான் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? பில்லையும் அமௌண்ட்டையும் பாத்தீங்களே, இங்க பர்டிகுலர்ஸ பாத்தீங்களா? லீ டி-ஷர்ட் பாய்ஸ் போடுறது, அதுவும் எக்ஸல். இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இத என் ஃப்ரெண்ட் அனிதா அவ அண்ணா பர்த்டேக்காக வாங்குனது. அவ கூட நானும் ஷாப்பிங் போயிருந்தேன். பை மிஸ்டேக் அது என் பேக்ல வந்திருக்கும். அப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். என் ரூம்ல மேட்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்மோக் பண்றதா முடிவு பண்ணிருவீங்களா? ஏன் அத நான் கரண்ட் போனா கேண்டில் பத்த வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு போய் எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுங்க. அது உங்க ஹெல்த்துக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. பாத்தியாடி பேசிட்டு இருக்கும் போதே கிழிச்சு போட்டு போறா. கொஞ்ச நாளாவே இவ சரியில்லை. ஒரு நாள் இவ காலேஜ்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். என்னமோ நமக்கு தெரியாம பண்றா. நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது பிரச்சனைல மாட்டிப்பாளோன்னு பயமா இருக்கு. இந்த ஏஜ் ரொம்ப சென்சிட்டிவான ஏஜ். அதான் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. என்னங்க? என்ன சொல்லு. கொஞ்ச நாளாவே காவியா பேக்ல நிறைய பணம் வச்சிருக்கா. அன்னைக்கு கூட 100 ரூபாய் நோட்டுங்க இவ்ளோ வச்சிருந்தா.
எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. நானும் கொஞ்சம் வேற விதமாக ஹேண்டில் பண்ணி என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுறேன். மறந்தும் கூட அவள் ஹேண்ட்பேக்கில் பணத்தை பார்த்ததா என்கிட்ட சொன்னதை அவள்கிட்ட சொல்லிடாத. சொல்ல முடியாது. நான் நீ இங்கே பேசிட்டு இருக்கிறதையே அவன் எங்கேயாவது மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்கலாம். அமோகமா க்ஷேமமா இருக்கணும். அடுத்த வாட்டி வரும்போது ஒய்ஃபோட தான் வரணும். ரொம்ப நன்றிங்க. கொடுங்கம்மா, இந்தாங்க சாமி. கொடுங்க. ஹலோ தம்பி, கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசுறேங்களா? சாரி சாமி. சொல்லுமா சந்தியா. ஹலோ அண்ணா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. தேங்க்ஸ்மா. எங்கண்ணா இருக்கீங்க? இப்பதான் கோயில்ல இருந்து வெளில வரேன். நந்தூர்கார பக்கத்துல இருக்காருண்ணா. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு லேட்டா வந்தாரு. ஓஹோ, நீ நல்லா இருக்கியாமா? ஹலோ, என்னாச்சு? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். போன வருஷம் பர்த்டே அன்னைக்கு காலையில உன்னை எழுப்பி விட்டு காஃபி கொடுத்து பர்த்டே விஷ் பண்ண. ஆனா இப்போ போன்ல விஷ் பண்ற அளவுக்கு. டேய் டேய் டேய், என் செல்லம் இல்ல, ஏன் அழற? இப்போ ஃபோன்ல பேசினா என்ன? என் பிறந்த நாளைக்கு எப்பவுமே நீ என் கூடவே இருப்ப. நானே நீ காலைல எழுந்திரிச்சு நீ இருக்கிற நினைப்புல சந்தியா காஃபின்னு கூப்பிட்டேன். அப்புறமா நானே சிரிச்சுக்கிட்டேன். எங்க நீ சிரி பார்க்கலாம். நீ சிரிக்கிறது தான் என் பர்த்டே கிஃப்ட். சரி, இதுதான் என் சந்தியா. நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். சரியா? வச்சிட்டுமா? சரிண்ணே. பாய்மா. பாய். பாய். அண்ணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ்மா. அடுத்த பிறந்தநாளுக்கு ஒன்று பார்க்கும்போது அண்ணியோட தான் பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். சரிண்ணா. ஓகே. முரளி, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸா. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு காவியாவோட உன் லவ் சக்சஸ் ஆகணும்னு அப்ளிகேஷன் போட்டியா? சரி, காவியா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாளா? டேய், அவங்களுக்கு என் பர்த்டேன்னே தெரியாது, அப்புறம் எப்படி விஷஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது? அப்போ உன் பர்த்டே விஷயத்த அவட்ட சொல்ல போறதே இல்ல. எங்க உன் வயசு தெரிஞ்சிடும்னு பயப்படுறியா? பொதுவா நான் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்கிறது இல்லை, அதுவும் காவியா கிட்டையா. சாயந்தரம் ஏதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் சொல்லலான்னு இருக்கேன். காலையில அம்பாள் தரிசனம், மாலையில அம்முனி தரிசனம். என்ஜாய்டா. சரி, ஏறு போலாம். அர்ச்சனா ஃபோன். ஹலோ அண்ணா, ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்ஸ்மா. எங்கண்ணா இருக்க? கோயில்ல இருக்கேம்மா. ஓ சரி, ஓகேண்ணா. நீ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போ. இங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாய். ஓகேம்மா. அர்ச்சனா வீட்டில் இறக்கி விட்டு நீ பேங்க்கு போ, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, வா போலாம். போலாமா? முரளி சாரா? ஆமா, நம்ம பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. ஆனா அதுக்கு மேல அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நீங்க பேங்க் ஸ்டாஃப் கிட்ட போய் விசாரிங்க. அப்படியா? என்ன இங்க சத்தம்? இங்க ஸ்டாஃப் பத்தி ஏதோ விசாரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யார் சார் நீங்க? வணக்கம் தம்பி. இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பாக்குறாருல முரளி சார், அவருக்கு எங்க வீட்டு பொண்ணை பாத்துருக்கோம். அதான் வேலை செய்யற இடத்துல அவரை பத்தி சில விவரங்களை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஓ சரி, முரளி சாருங்களா? ரொம்ப நல்ல டைப்புங்க. யார் உங்களுக்கும் போக மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட விஷயம், சிவான்ற ஸ்டாஃபோட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அந்த ஆளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி சார். எப்ப பார்த்தாலும் அரட்டை அடிச்சுட்டே இருப்பாரு. அதனால மேனேஜர் அம்மாட்ட இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் இல்ல. மேனேஜர் அம்மா வராங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வணக்கம் மேடம். சேர்மன் உங்ககிட்ட போன்ல நான் வர்றத பத்தி சொல்றேன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமாமா, ஃபோன் பண்ணாங்க. நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க, ஆனா எத்தனை மணிக்குன்னு சொல்லல. ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க.
வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி இல்ல மோர் சொல்லட்டுமா? எதுவும் வேண்டாம் மேடம். சேர்மனுக்கும் எங்களுக்கும் 50 வருஷ பழக்கம். ஒரே ஊருக்காரங்க. நல்லது கெட்டதுல எல்லாம் கலந்துக்குவாரு. நேத்து யாரோ ஒரு பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி ஃபோன் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. நாங்க எந்த பிரான்ச்னு கேட்டோம், இந்த பிரான்ச்னு சொன்னாரு. இங்க எங்களுக்கு சில விவரங்கள் தேவைப்படுது, அதான் சேர்மன் மூலமா உங்ககிட்ட சொல்ல சொன்னோம். சொல்லுங்க சார். பிசினஸ் விஷயமா ஏதாவது லோன் தேவைப்படுதா? இல்லம்மா, ஆண்டவ முனியத்தில் நல்லா இருக்கிறோம். எங்க தங்கச்சி பொண்ணுக்கு இந்த பேங்க்ல வேலை செய்யற முரளிய பேசியிருக்கோம். ஜாதகம்லாம் ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு. அதான் நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மாப்பிள்ளைய பத்தி உங்ககிட்ட சில விவரங்களை தெரிஞ்சுக்கலான்னு. இத பாருங்க சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சேர்மன் நீங்க வரதா சொன்னாங்க. நீங்களும் பேங்க் விஷயமா அபிஷியலா பேச வரீங்கன்னு நினைச்சுதான் நானும் வர சொன்னேன். ஆனா இந்த மாதிரி பேங்க் ஸ்டாஃப பத்தி பர்சனலா கேட்டீங்கன்னா என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஐம் சாரி. இருங்கம்மா, நான் சொல்றதுக்கு முன்னாலே அவசரப்படுறீங்களே. பொதுவா பொண்ணை கொடுக்கறவங்க மாப்பிள்ளை வேலை செய்யற இடத்துல மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. நீங்களும் ஒரு பொண்ணு, எங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல தான் மாப்பிள்ளை பார்த்திருக்கோங்கிறத நாங்க விசாரிச்சு பார்த்தா தானமா தெரியும். இத பாருங்க சார், எங்க பேங்க் ஸ்டாஃப பத்தி அபிஷியலா, அதுவும் சேர்மன் கேட்டதுனால என்னால சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண முடியும். அதை தவிர்த்து முரளி நல்லவரா கெட்டவரானால எனக்கு தெரியாது. அவரோட கேரக்டர் பத்தி என்னால சர்டிபிகேட் எல்லாம் தர முடியாது. அது என்னோட வேலையும் கிடையாது. அபிஷியலா கேட்டீங்கன்னா முரளி இந்த பிரான்ச்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அவரோட ஒர்க்க பத்தி வேணா ஒரு நல்ல ரிப்போர்ட் தரேன். என்விஆர், சொல்லுங்க மேடம். இவரை மிஸ்டர் ராமநாதன் கிட்ட கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அவரை உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். அதே மாதிரி நான் சேர்மனுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நானும் சேர்மன் கிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம். இது பேங்க் ஒர்க்கிங் ஹார்ஸ், அதனால உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க மாப்பிள்ளை விசாரணை எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்காதீங்க. நிச்சயமா. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வாங்க வாங்க சார். என்ன நான் சொல்ல முரளி கிடைக்கிற ஃப்ரெண்டுன்னு, அது இவர் தான். பேரு சிவான்னு பேசியா எடுத்துருவாரு. சரியான பிளேடு. வாங்க சிவா சார். நம்ம முரளி சாரோட அலைன்ஸ் விஷயமா பொண்ணு வீட்ல இருந்து விசாரிக்க வந்திருக்காங்க. நான் சொல்லல, இவர் தான் சிவா சார். நம்ம முரளி சாரை பத்தி A to Z எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆளு இவர் தான். வணக்கம் சார். வணக்கம். மேடத்தை வேற ஒரு விஷயமா பார்க்க வந்தேன். அப்படியே முரளி தம்பி இருந்தா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நல்லதுங்க. முரளி ஏற்கனவே என்கிட்ட சொன்னான் கோவில்ல பொண்ணு பார்த்ததை பத்தி. இந்த அலையன்ஸ் நல்லபடியா முடிஞ்சா உங்க பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முரளி மாதிரி ஒரு புருஷன் அமையறதுக்கு உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். வரேன் சார். வாங்க. வரேன் தம்பி. வாங்க. என்னடா இது, இவன் என்னடானா காவியாவை ஒரு பக்கம் ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்கண்ணா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க் யூ. இந்தா உனக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க் யூ. ஹை. சூப்பரா இருக்குண்ணா. இந்த நீ சாப்பிடுண்ணா. எனக்கு வேணாமா, நீ சாப்பிடு. ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுண்ணா. என்னம்மா என் பிறந்த நாளைக்கு என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குற? இல்லண்ணா, பண்ணுண்ணா. ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ் ரமேஷ். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேனே. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை ரமேஷ். எந்திரிமா, எந்திரி. என்னது இது, என் பிறந்த நாளைக்கு என் காலிலே விழற? இதுல என்ன தப்பு இருக்கு? கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரோட பிறந்த நாள். அன்னைக்கு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்லையா? அது மாதிரிதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு சாமி மாதிரிதான். அதான் உன் பிறந்த நாளைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின. பரவாயில்ல மச்சான், விழட்டும். ஒரு தடவை இல்ல 100 தடவை கூட விழட்டும். அப்படியாவது கொஞ்சமாவது உடம்பு குறையதான்னு பாப்போம். சும்மா பாப்பா முரளி. பாப்பா வணக்கங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். மகராசா இருக்கணும். நீடோடி நல்லா வாழணும். சீக்கிரமே கல்யாணம் ஆகி நல்லபடியா இருக்கணும். உட்காரு முரளி. தப்பா எடுத்துக்காதுங்க, பேங்க்ல எக்கச்சக்க வேலை. நான் உடனே கிளம்பணும். என்ன முரளி, பிறந்த அன்னைக்கு கூடவா வெந்நீரை காலில் கொட்டின மாதிரி பரபரன்னு இருக்கிறது? இன்னைக்கு நாங்களாம் உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தப்பா. கோயிலில் இருக்கும்போது அர்ச்சனா ஃபோன் பண்ணப்போ தான் எனக்கே தெரியும். சரி, பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
சேர்ந்து சாப்பிடுறது தானே எனக்கு நீ போய் சொல்லிருங்க, நான் பேங்க்ல லீவ் போட்டுறேன். ஏன்பா நீ என்ன வெளி மனுஷனா தேதி எல்லாம் குறிச்சு சொல்றதுக்கு? நீ எங்க வீட்டு பையன்தான்ப்பா. நீ என்னைக்கு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். சரி, முரளியே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிட டைம் இல்லைனாலும் ஸ்வீட்டா சாப்பிட்டு போலாமே. அர்ச்சனா உனக்காக பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கா, நீ போய் எடுத்துட்டு வாமா. எங்களுக்கு எதுவும் வேணாமா, நாங்க பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறோம். சரி. என்ன மச்சான், கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டீங்க போல இருக்கு. இன்விடேஷனாவது கொடுப்பீங்களா இல்லையா? அது பிருந்தாவுடைய வேலை ரமேஷ். கடைசி நேரத்துல ரெடி பண்ணிட்டு பிடிவாதம் பிடிச்சா. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வர வச்சுட்டா. ஆனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நீங்க எல்லாம் சம்மதிச்சு ஓகே சொன்னாதான் தாலி கட்டுவேன். இந்தாங்கண்ணா. என்னம்மா பால் பாயசம் சாப்பிட்டு பாத்தியா, நல்லா இருக்கா? இல்ல மாமா, இவர் தான் ஸ்வீட்லாம் சாப்பிட கூடாதுன்னு 144 போட்டிருக்காரு. அம்மா நான் காலேஜ் கிளம்புறேன். சரி. ஏய் மச்சானுக்கு பர்த்டே விஷ் பண்ணு. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்ஸ்மா. படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. ஓகே வரேனா? வரேன் நீ. பை. அப்போ நானும் கிளம்புறேங்க. இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். சரி வரேங்க. போயிட்டு வா. பாய். Have a nice day now. பாய்மா. டைம் ஆச்சு. 1 2 3 4 5. ரைட்டு, இன்னைக்கு ஒரு விக்கெட்டு காலி. ஹலோ, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். இன்வியர் என்ன சிவா சார், பேங்க்ல ஜாக்கிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்ல விஷயம்தான். பேங்க் ஹவர்ஸ்ல தூங்குறவங்கள போட்டோ எடுத்து கொடுக்க சொல்லி மேனேஜர் அம்மா ஓரல ஆர்டர் போட்டிருக்காங்க. உன்னை காலரா வந்து கவிக்கிட்டு போக. இன்வியர், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த தெனாவட்டு நக்கல் பேச்சுன்னு தான்பா. அது போகட்டும், என் ஃப்ரெண்டு வேற லைன்ல இருக்காரு. பாவம் சார், கால் வலிக்க போது உட்கார சொல்லுங்க. இந்த மாதிரி மொக்க ஜோக்கு சொன்ன உடனே மிளகா மூட்டையில கட்டி வச்சு மிதிக்கணும்டா. என்விஆர் செம ஜோக்கியா. உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் சார். ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்னலுக்கு வெயிட் பண்ற பேசஞ்சர் மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவேன். நீ அதை செய்யக்கூடாதுன்னு தாண்டா நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறேன். மாங்காமடையா வேலையை பார்க்க விடுங்க சார். என்விஆர் ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்டு லைன்ல இருக்காரு. மண்டே டு சண்டே என்னைக்கு வந்தா ஃப்ரீயா தரிசனம் பண்ணலாம் அதானே பாலு? ஓகே சரி. என்விஆர், வியாழக்கிழமை போய் சாமி தரிசனம் பண்ணா சாமி நெத்தியில திருமண் காப்பு இல்லாம கண்களை நல்லா தரிசனம் பண்ணலாமாமே, அப்படியா? சார் எதா இருந்தாலும் ஒரு 1 hour கழிச்சு போன் பண்ண சொல்லுங்க சார். ஒரு புக்கே போடுற அளவுக்கு டீடைல்ஸ் எடுத்து தரேன். மேனேஜர் திட்டுவாங்க, நான் போகணும் சார். என்னப்பா இவ்வளவு பிகு பண்ற? நல்ல டப்பு கொடுப்பாங்கப்பா. சார் மேனேஜர் திட்டுவாங்கன்னு சொல்றேன்ல, நான் போகணும் சார், என்ன விடுங்க. என்விஆர், மேனேஜர் திட்டாம நான் பாத்துக்கிறேன். சார் முரளி சார் வந்துட்டாரு. என்கிட்டயா டிராமாவா? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் உள்ளர வச்சுட்டு வரேன். நம்ம ஒரு டீ காபி போண்டா இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. திருப்பதிக்கு இல்ல, ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கே ஏற்பாடு பண்ணி தரேன். சாரிடா முரளி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஜாண்டிஸ்ல போறவன நிறுத்த முடியல. என்ன பண்றது? உன் பர்த்டே அன்னைக்கு மேனேஜர் கிட்ட டோஸை கிஃப்டா வாங்கணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? சார் இன்னும் போலையா நீங்க? பாஸ்புக்ல என்ட்ரி போட்டு கொடுங்க சார். இங்க ஒருத்தன் என்ட்ரி ஆகல. என்ன சார் தேடுறீங்க? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரையா? அது போயிந்தி. இட்ஸ் கான். போங்க உள்ள போய் கையெழுத்து போட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு வாங்க. ஏய், அதுக்குள்ள என்ன அவசரம்? இது என்ன பேங்கா ரயில்வே ஸ்டேஷனா ஆன் டைம் எடுக்கிறதுக்கு? இதே அங்கேயே போய் கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஹேவ் அ குட் டே மேம். மிஸ்டர் முரளி. எஸ் மேம். எப்படி உங்க பர்சனல் விஷயத்துல தலையிட்டா உங்களுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி உங்க பர்சனல் விஷயம் இந்த பேங்க்குள்ள வர்றது எனக்கும் சுத்தமா பிடிக்காது. ஐ ஜஸ்ட் cannot tolerate it.
நான் இங்க சம்பளம் வாங்குறது பேங்க் மேனேஜரா வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான். நீங்க பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்க வந்து உங்களை பத்தி கேட்டா கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரான்ச் அட்ரஸ் யார் உங்களுக்கு கொடுக்க சொன்னது? உங்களுக்கு பொழுது போகலனா வீடு வீடா ஏறி பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா இங்க வந்து உங்களை பத்தி விசாரிச்சா என்னத்துக்கு ஆகுறது? நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். நான் இங்க பேங்க் மேனேஜரா இல்ல மேரேஜ் புரோக்கரா? சொல்லுங்க. மேம், நான் யாருக்கும் நம்ம பிரான்ச் அட்ரஸ் கொடுக்கல, யாரையும் இங்கே வரவும் சொல்லலை. எனக்கும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். இனிமே எப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். ஐம் சாரி. சாரியா? எத்தனை தடவை இந்த மாதிரி சாரி கேட்டிருக்கீங்க? ஆனா எனக்கு ஒரு சேஞ்சும் தெரியலையே. எனக்கு பாருங்க, இதுதான் டைமா பேங்க்குக்கு வரதுக்கு? ஓ, இன்னைக்கும் பொண்ணு பார்க்க போயிட்டீங்களோ?